Hello everyone, Ivakar Abhiram, Shivakar Jobs and Edu. Welcome to this new video. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா மேட் எக்ஸாம் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மேட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ எதுக்காக இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா MBA காலேஜஸ் ஜாயின் பண்றதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. 600+ காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அக்செப்ட் பண்றாங்க. இதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா டூ டைப் ஆஃப் மோட்ஸ்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ரெண்டு மோட்ல வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க. ஸோ எவ்ரி இயரும் பாத்தீங்கன்னா ஒரு 4 டைம்ஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 5 செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஈச் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் வந்து ஈச் செக்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன். செகண்ட் செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங். தேர்ட் செக்ஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ ஃபோர்த் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் அண்ட் சஃபிஷியன்சி. ஸோ ஃபிஃப்த் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் பிசினஸ் என்விரான்மெண்ட். ஸோ இந்த 5 செக்ஷன்ஸ் கொண்டுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது கஷ்டமான கொஸ்டின்ஸ் கிடையாது, ரொம்பவே ஈஸியான ஒன்று தான். பட் என்ன அப்படின்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு செக்ஷன்ல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஆன்லைன்லேயே பாத்தீங்கன்னா கொஸ்டின் எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்க அதை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 10th ஸ்டூடெண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஈஸியா கிளியர் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் இருக்கணும். அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள வந்து நீங்க ஒரு கொஸ்டின்கே ½ hour எடுக்கலாம். ஒரு கொஸ்டின்கே வந்து பாத்தீங்கன்னா 2 or 3 minutesல வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த டைமிங் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து இந்த கொஸ்டின் பேங்க் எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபீஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு 2100 வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். அதாவது நீங்க பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும் அப்ளை பண்றீங்க அப்படின்னா 2100, இல்ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும் அப்ளை பண்றீங்கன்னா 2100, இல்ல நான் 2 எக்ஸாமே சேர்த்து அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா 3600. ஸோ 2 எக்ஸாம் எழுதுறது பெட்டர். ஏதாவது ஒண்ணுல வந்து உங்களுக்கு ஸ்கோர் வந்து கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது அப்ளை பண்றப்போ வந்து உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பாத்தீங்கன்னா பெருசா வந்து உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையில்ல. உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி, வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இருக்கும். இமேஜோட போட்டோகிராஃப் வந்து 10 to 50 KB கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து 5 to 20 KB கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லை அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு பேமெண்ட் பண்றதுக்கு இருக்கணும் அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஸோ இருந்தாலே நீங்க வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு வந்து அப்ளிகேஷன் பண்ணலாம். எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்றாங்க, எப்போ வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா March 2 வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. March 5 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்றாங்க. டெஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா March 9, 2025 டெஸ்ட் டே, சண்டே வருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா March 9 வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. அதாவது நீங்க பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதிட்டு கூட உங்களுக்கு வந்து இன்னும் இல்ல நான் சரியா பண்ணல, திரும்ப உதவி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா அன்னைக்கு கூட நீங்க அப்ளை பண்ணலாம். ஏன்னா அதனாலதான் March 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 17th வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு வருது. திரும்ப 23 வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கு, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்தோட லாஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் கார்டு வந்து பாத்தீங்கன்னா 1 year வேலிட். ஸோ 1 yearக்குள்ள நீங்க வந்து எந்த காலேஜஸ்லாம் அக்செப்ட் பண்றாங்களோ அந்த காலேஜஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதோட கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 5 செக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நான் சாம்பிள் கொஸ்டின்ஸ் நான் ரீட் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இதோட ஒரு சாம்பிள் கொஸ்டின் காமிக்கிறேன். எப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த பிரைமரி கன்சர்ன் ஆஃப் த பேசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல கீழே ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்ஸ் should be completely banned. There is a need to save energy, especially for our future. All of us should not only plant trees but also run the marathon. We need to respect the earth and consume less of its calories. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இதில் வந்து கரெக்டான ஆப்ஷன்றதை நம்ம சூஸ் பண்ணணும். இது ஒரு சாம்பிள். ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து எது கரெக்டான ஆன்சர்னு கேட்பாங்க. ஸோ செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங். ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசேஜ் மாதிரி ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா from among the 5 doctors 1, 2, 3, 4, 5, 4 engineers GHKL and 6 teachers MNO PQ and R. Some teams are to be selected of these.
1 to GH OPQ are females. அதாவது யாரு டாக்டர், யாரு இன்ஜினியர்ஸ், யார் டீச்சர்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. அதுல யார் ஃபீமேல்ன்றதும் தனியாக கொடுத்துட்டாங்க. இது மாதிரி கொடுத்துட்டு இதுல இருந்து ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான சாம்பிள் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க டீம் ஃபார்ம் பண்ணிட்டு எந்த மாதிரி டீம் கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி டீம் ஃபார்ம் பண்ணிட்டு அது எந்த ஆப்ஷன்றது நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எல்லாருமே பண்ணலாம். பட் சிலருக்கு டைம் எடுக்கும் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சு ரொம்ப நேரம் எடுப்பாங்க. பட் நம்ம இங்க வந்து நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண வேண்டியதுனால டக்குன்னு ஆன்சர் பண்ணும். அப்போ வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் முடியும். அதனாலதான் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த கொஸ்டினுக்கு வந்து எந்த மாதிரி ஆன்சர் பண்றதும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான். ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 to 8 பேட்டர்ன்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் வந்து நீங்க ரிப்பீட்டடா எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அந்த பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இந்த ட்ரெயின் டைமிங் ஃபைண்ட் அவுட் பண்றது, இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றது, இந்த மாதிரி வந்து ஒரு 7 பேட்டர்ன்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுல இருந்து தான் ரொட்டீனா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அது என்ன பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு அந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணும். அதுதான் நீங்க பேசிக் ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் நான் ரீட் பண்றேன். 3 taps A, B and C can fill a tank in 12, 15 and 20 hours respectively if tap A is open all the time and tap B and tap C are open for 1 hour each. Alternatively the tank will be filled in 7 hours, 6 hours. இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க கால்குலேட் பண்ணி எவ்வளவு ஹவர்ஸ்ல வந்து அது ஃபில் ஆகுதுன்றதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா அனாலிசிஸ் அண்ட் சஃபிஷியன்சி. இது வந்து ரொம்பவே பை சார்ட், இந்த மாதிரி டயக்ராம்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எதுவுமே பாத்தீங்கன்னா பெரிய பேராகிராஃபா கொடுத்து அதை ரீட் பண்ணி நீங்க வந்து ஆன்சர்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட சாம்பிள் கொஸ்டின் நான் காமிக்கிறேன். ரொம்ப பெருசா இருக்கு. ஆக்சுவலா இந்த டேட்டா அனாலிசிஸ் அண்ட் சஃபிஷியன்சி செக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ்ல இருந்து நீங்க அந்த 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கனாமிக் அண்ட் பிசினஸ் என்விரான்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக் அண்ட் பிசினஸ் என்விரான்மெண்ட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஜிகேவா இருக்கலாம், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட ஜிடிபி எவ்வளோ. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து அக்கார்டிங் டு ரீசன்ட் ரிப்போர்ட் ஆஃப் த வேர்ல்ட் பேங்க் இந்தியாஸ் பெர் கேபிட்டா இன்கம் இஸ் அரௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ரீசெண்டாக நியூஸ்ல படிச்சது இல்லை அப்படின்னா ஸ்டாண்டர்டான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இருந்தால் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ரிப்போர்ட் 2023 to 24 which of the following countries can be categorized as a developed countries. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ நியூஸ்ல எங்கேயாவது நம்ம படிச்சிருப்போம். இல்லை அப்படின்னா ஜிகே ரிலவெண்டா, ஜிகே அதாவது பிஸ்னஸ் அண்டு எக்கனாமிக்ஸ் ரிலவெண்டான ஜிகேல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க இந்த ஏரியாஸ்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5th செக்ஷன். ஸோ எல்லாமே கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.